ப்ரோ இப்ப என்ன கொஸ்டினா, ஹேவிங் எ கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்கு? இப்ப என்னோட பார்ட்னர் சொல்லுவாங்கல்ல, எனக்கு எது தேவையோ எது தெரியுமோ அது அவங்ககிட்ட சொல்றதான் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு. இப்ப ஒருத்தங்க இருக்காங்க, அவங்ககிட்ட அசைன்மெண்ட்லாம் எழுத கொடுத்துருக்கேன் நிறைய வாட்டி. அசைன்மெண்ட் என் எக்ஸாம் கூட நான் எழுத சொல்லியிருக்கேன். அப்புறம் அப்புறம் என்னன்னா, அவங்க நமக்கு தேவையானதெல்லாம் செய்வாங்க. ஒரு க்ளோஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி சார். ஓகே, சோ லைக் ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் ஷேர் பண்ணுவீங்களா அவங்ககிட்ட? ஷேர் பண்ணிருக்கேன். இது எனக்கு எந்த ஒரு ஸ்டாஃப் என்ன அடிச்சிட்டாங்க கைக்கு சொல்லியிருக்கேன், அடிச்சிருக்காங்க நான் அப்படி எப்படின்ட்டு. ஓகே, அவ்வளவு. ப்ரோ நீங்க ப்ரோ உங்க நேம்? ஹாரிஸ். ஓகே, நீங்க சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஹேவிங் எ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? கேர்ள்ஸ் இருந்தாலும் ஒரு பெனிஃபிட்டும் இல்ல ப்ரோ. ஏன் ப்ரோ அப்படி சொல்றீங்க? இப்ப ஏதாவது ஒண்ணு கேக்குறோம் அப்படின்னா அவங்க இதுவரையும் எதுவும் சொல்லி கொடுத்தது கிடையாது. இப்ப என்கிட்ட இருந்து அசைன்மெண்ட் இருந்தா நான் எடுத்து கொடுப்பேன். அவங்கள்ட்ட இருந்து கேட்டு நான் கொண்டு போயிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு எழுதி தரேன்னு கேட்டா கூட அவங்க தரமாட்டாங்க ப்ரோ. அந்த ஒரு ஹெல்ப் கூட கிடையாது. உண்மைதான் சொல்றீங்களா? உண்மையா அந்த ஹெல்ப் கூட கிடையாது ப்ரோ. ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்கதான் வந்து அசைன்மெண்ட்ல இருந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க எப்படி சொல்றீங்க ப்ரோ? அதெல்லாம் ப்ரோ இப்ப வந்து கேட்டா எங்களுக்கு எழுதி தாங்க அசைன்மெண்ட்ன்றாங்க ப்ரோ. பசங்க கிட்ட கொடுக்குறாங்க. ஆமா ப்ரோ, நான் என்ன ப்ரோ பண்றது? எனக்கே இங்க 1008 பிரச்சனை வேலை இருக்கு, அதை விட்டு அவங்களுக்கு வேற விஷயத்த எழுதுவாங்களா ப்ரோ? அதெல்லாம் பழையது ப்ரோ எழுதி கொடுக்கறது. அதெல்லாம் அப்படியே எழுதி கொடுத்தாலும் இந்த லவ் பண்றாங்க தெரியுமா, அவங்களுக்கு மட்டும்தான் எழுதி தருவாங்க, மித்தபடி வேற யாருக்கும் எழுதி தர மாட்டாங்க. சரி, ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஓகே ப்ரோ.